கூலியோட ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது கமலுக்கு ஒரு விக்ரம், ரஜினிக்கு ஒரு கூலி அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள். முக்கியமான ஒரு விஷயம் 2025ஓட மிக முக்கியமான படம். அதுக்கு தான் இவ்வளோ எதிர்பார்ப்பு. இப்ப ட்ரெய்லர் வரட்டுமா, இது ட்ரெய்லருக்கு முன்னாடி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லர் வரட்டும், வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மாஸ் வெறித்தனமான ஒரு ட்ரெய்லர். ஆனா இந்த ட்ரெய்லர்லயும் மேபி கதையை கண்டுபிடிக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குன்னு லோகேஷ் வந்து ஒரு ட்ரிக் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ் கொண்டாடுற அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் எல்லாரையும் கொண்டு வந்து, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா எல்லாரையும் கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டாங்க. இந்த ட்ரெய்லருடைய ஓப்பனிங்லேயே நாகார்ஜுனா வாய்ஸ்லேருந்து தான் வருது வந்து. அது ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சு, நாகார்ஜுனா தாங்க வில்லன் அப்படின்னு. லோகேஷன் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு, இந்த கதையை இந்த கேரக்டரை ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் 7 முறை அவருக்கு போய் கதை சொன்னேன் அப்படின்னு வந்து. 7வது முறை ஒத்துக்கிட்டாருன்னு. ஒத்துக்கிட்ட பிறகு அவர் கொடுத்த நாகார்ஜுனா கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூலியை பற்றியே இருந்தது. இப்போ நாகார்ஜுனாவுக்கு ரஜினிக்கு இணையான ஒரு கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இதில் எதுன்னு டீகோட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ட்ரெய்லர் கிட்ட மிக பிரமாதமாக கட் பண்ணியிருக்காப்புல லோகேஷ்.